இரவோட இருளத் துரத்தி அனுப்பிட்டு கதிரவனோட கதிரொளி பூமி மீது படர்ந்து விளையாடிய காலை நேரம் அது. மனசு முழுசும் வேதனையோட வேலம்மா பாட்டி தன் குடிசையிலிருந்து வெளிவராங்க. இரவு தூக்கமே வரல. வெளி இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த தன்னுடைய ஒரே மகன்கிட்ட இருந்து எந்த கடிதமும் வராததுதான் வேலம்மா பாட்டியோட ஒரே கவலை. இந்த கவலை தான் பாட்டிய தூங்க விடாம அந்த காலையிலேயே எழுப்பி போஸ்ட்மேனா வேலை பார்க்குற அருண் வீட்டுக்கு ஓட வச்சுது. சாலையில அதிவேகமா வந்துட்டு இருந்த பாட்டிக்கு குறுக்கால வந்தான் போஸ்ட்மேன் அருண். ஏய்யா அருணு, இன்னைக்காவது என் மகன்கிட்ட இருந்து கடிதாசியோ பணமோ வந்துச்சாயா? இல்ல பாட்டி, நீயும் 3 மாசமா விடாம என்ன கேக்குறா. உன் மக மனசுதான் கல்லா போச்சே பாட்டி. முன்னாலனா மாசம் பிறந்தா 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை அனுப்பிடுவான். இப்ப என்னடானா 3 மாசமா எதுவும் அனுப்பாம இப்படி உன்னை அல்லாட விட்டுட்டானே பாவி. அப்படின்னா இன்னைக்கும் எந்த தகவலும் இல்லையா? பாட்டி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா உன் மகனுக்கு புரியலையே பாட்டி. 3 மாசமா இப்படி பணம் அனுப்பாம இருக்கோமே. ஊர்ல அம்மா சோத்துக்கு என்ன பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் நினைச்சானா? பாவி பையன். இங்க இருக்கும்போது மட்டும் அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வர்றது, வெளியில போனா தாயோட நினைப்பே இல்லாம இருக்கிறது. பணத்தை விடுயா, கடிதாசு கூட வரலையா? அதான் சொல்றேனே பாட்டி, இருந்தா கொடுக்க மாட்டேனா? அவனுக்கு இப்ப உன் ஞாபகம் இருக்கோ என்னவோ. இருந்திருந்தா இப்படி எந்த தகவலும் இல்லாம இருப்பானா? கலிகாலம் பாட்டி. மனசு கெட்ட பயலுக. வெளியில போனதும் ஊரையே மறந்துடுவானுங்க. நீ தேடுவானு கூட நினைக்கல பாரு பாட்டி. அதுக்கு இல்லப்பா, நம்மளை பத்தி எந்த கவலையும் இல்லை. 3 மாசமா பணமும் அனுப்பாம எந்த தகவலும் இல்லாம நிக்கிறானே. அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையா? அதான் மனசு கிடந்து தவிக்குது. படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட உட்கார்ந்தா சாப்பிட முடியல. மனசு கிடந்து அல்லாடுதுயா. புள்ள எப்படி இருக்கானோ, அவன் சாப்பிட்டானோ என்னவோ. அதனால தான் ஒவ்வொரு மாசமா மிச்சம் பிடிச்ச பணம் ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சு. அதை கையோட கொண்டாந்துருக்கேன் ஐயா. என் மகன் பேருக்கு இந்த காசை கொஞ்சம் அனுப்பி வச்சிடுயா, உனக்கு புண்ணியமா போகும். என்ன பாட்டி சொல்ற? நீ சேர்த்த பணத்தை போய் அனுப்பி கொடுக்க போறியா? 3 மாசமா பணம் அனுப்பாம நிக்கிறான்னா அவனுக்கு எதுவும் பிரச்சனைன்னு தானே அர்த்தம். என் மகன் பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடாது பாரு. அதான் அனுப்பி வச்சிடுயா. இந்தாயா, இதை எப்படியாவது என் மகன் அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிடு. சரி பாட்டி, நான் ஆபீஸ் போனதை அனுப்பிடுறேன். தாய்ப்பாசனா இதான் போல. பாட்டிக்கு அனுப்பலையேன்னு நாம கவலைப்பட்டா, அது வரு மகன் சாப்பிட்டோ என்னவோன்னு அதுகிட்ட இருந்த காசை கூட அனுப்ப சொல்லுது. உண்மையிலேயே அவங்க மகன் பிரச்சனையில தான் இருக்கானோ என்னவோ. சரி, நமக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? பாட்டி சொன்னது போல அனுப்பி வச்சிடுவோம். டேய் டேய் டேய், என்கிட்ட 500 ரூபாய் தாண்டா இருக்கு. ஒரு 2000 ரூபாய் கடனா தந்தியனா அடுத்த சம்பளம் வாங்கினதும் உனக்கு கொடுத்துடுறேன். என்னடா நீ இப்ப எல்லாம் அடிக்கடி கடன் கேட்டு தொந்தரவு பண்றா? எல்லாம் சுபாவுக்காக தான்டா. போன வாரம் ஹோட்டல் போகணும்னு சொன்னா, சம்பளம் வாங்கின கையோட ஆசையா கூட்டிட்டு போனேன். ஒரே நாள்ல என் சம்பளத்துல பாதி போயிடுச்சு. இந்த வார தொடக்கத்துல என்னன்னா சினிமாவுக்கு போவோம்னா, அப்போ என் செலவு போக மீதி இருந்ததே ஒரு 500 ரூபாய் தான். அதனாலதான் அன்று வந்து ஒரு 1000 ரூபாய் கூட வாங்கிட்டு போனேன். அப்படி வாங்காம போயிருந்தேன், அவன் முன்னால அசிங்கப்பட்டிருப்பேன். அந்த ஒரு நாளுமே 1400 ரூபாய் செலவாயிருக்கு. என்னடா சொல்ற? இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தேனா கடைசியில ஓட்டாண்டி ஆயிடுவா. இன்னும் கொஞ்ச நாள் தானேடா, அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு என்னமோ இது சரியா படல பாத்துக்க. இந்தா, இதுல நீ கேட்ட பணம் இருக்கு. 1ஆம் தேதியானா கொண்டு வந்து கொடுத்துடு. கண்டிப்பாடா, சம்பளம் வாங்கின கையோட ஒன்ன தேடிதான் வருவேன். சொன்னதை செஞ்சா சரி. ஆமா, அம்மாவுக்கு பணம் அனுப்பினியா? எங்கடா, 2-3 மாசமா அனுப்ப முடியல. எங்க இங்கேயே துண்டுல பட்ஜெட் ஓடுறப்ப அங்க எங்க அனுப்புறது?
அடப்பாவி, மொத்த காசையுமா நீ அவளுக்காக செலவு பண்ற? அப்புறம் அது தகையாம தானே உன்னை தேடி வரேன். இந்த லட்சணத்துல ஊருக்கு எங்க பணம் அனுப்புறது? அப்போ நீ அம்மாவுக்கு பணமே அனுப்பாம தான் அவளோட கூத்தடிக்கிறியா? விடுடா விடு, அம்மா தானே, சமாளிச்சுக்கோ. டேய் டேய், இது அவளுக்கு பிறந்த நாள்டா, நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கணும். முதல்ல நீ புறப்படு, நாம அங்க போயிட்டு வருவோம். நீ நீ அரவிந்த் தானேப்பா? ஆமா, நான் தான் அரவிந்த். அம்மா லெட்டர் போட்டிருக்காங்களா ஐயா? ஆமாப்பா, அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, வாரத்துக்கு ஒரு கடிதமா எழுதிட்டே இருக்காங்க. அம்மா கடிதம் மட்டும் அனுப்பலப்பா, கூடவே பணமும் அனுப்பியிருக்காங்க. பணமா? ஆமாப்பா, 5000 ரூபாயும் சேர்த்துதான் அனுப்பி வச்சிருக்காங்க. அன்புள்ள மகனுக்கு அம்மா நீலவேணி எழுதி கொள்வது, நான் நலம், ஆனால் உன் நலம் அறிய முடியாமல் தான் தவிப்பாய் இருக்கிறது. 3 மாதம் எந்த தகவலும் இல்லாமல் இருப்பது மனிதர்க்கு பயத்தைத்தான் அளிக்கிறது. ஒருவேளை பணம் இல்லாமல் தான் கஷ்டப்படுகிறாயோ என நினைத்து கையில் இருந்த பணத்தோடு முனுசாமி வீட்டில் கடனாக வாங்கியும் இந்த பணத்தை அனுப்பியுள்ளேன். வேலை போய்விட்டால் வருந்துவதோ சாப்பிடாமல் இருப்பதோ செய்யாமல் நேரம் தவறாமல் சாப்பிடு. எந்த கஷ்டம் என்றாலும் அம்மாவுக்கு உடனே கடிதம் போடு என்றும் உன் கடிதத்திற்காக காத்திருக்கும் உன் அம்மா. பாத்தியாடா, நீ அம்மாவுக்கு பணம் அனுப்பாம எவ்வளோ ஒருத்திக்காக சம்பாதிச்ச பணத்தை அனுப்புனா. ஆனா அம்மாவை பாருடா, தன்னிட்ட இருந்த கடைசி பணத்தையும் அதுக்கு மேல கடனையும் வாங்கி உனக்கு அனுப்பியிருக்காங்க. பெத்த மனசு இதுதான்டா. இப்படி ஒரு அன்பை மறந்துதான் நீ வேற ஒரு அன்பை தேடி ஓடுறா. என்ன மன்னிச்சிடுடா, நான் பண்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு என் அம்மா கன்னத்துல அரைஞ்சு புரிய வச்சுட்டாங்க. இந்தாங்க ஐயா, அந்த 5000 ரூபாயோட இந்த 2500 ரூபாயும் சேர்த்து அம்மா பேருக்கே அனுப்புங்க. நான் அடுத்த வாரம் ஒரு முறை நேர்ல போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். என்னடா அப்ப சுபா? ஒரு சின்ன கிஃப்டோட என் வாழ்த்தையும் சொல்ல போறேன். என் அன்பு தேவனா ஏத்துக்கட்டும், இல்லைன்னா விட்டுடட்டும். இந்த உலகத்துல இதுவரை நிறமாறாத ஒரு அன்புன்னா அது தாய் பாசம்தான். குழந்தைய எந்த தப்பு பண்ணாலும் சரி, எப்படி கஷ்டப்படுத்தினாலும் சரி, தன் குழந்தைக்காக யோசிக்கிறவா தாய் மட்டும்தான். அந்த தாயோட அன்பையே நம்முடைய முதல் பதிப்பாக கொடுக்கணும்னு தான் இந்த கதையை பதிவிட்டேன். வாழ்க்கையில் நம்மள பலர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேலை தேடி வெளியூர் போயிட்டு தன் சுகத்துக்காக மட்டுமே வாழ ஆரம்பிச்சிடுறோம். நமக்காக நம்ம பெத்தவங்க இருக்காங்கன்னு கூட மறந்து போயிடுறோம். ஆனால் எந்த சூழல்லையும் நம்ம பெத்தவங்க நம்மளை மறக்கிறதில்ல என்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. வாழ்வில் நாம் யாரை மறந்தாலும் நம்ம கருத்தாங்கி பெற்றெடுத்து இந்த மண்ணில் மலரச் செய்த அன்பு தெய்வத்தை மறக்கக்கூடாது. அது ஒன்று தான் நம்ம பெற்று இந்த மண்ணில் வாழ வச்ச அன்பு தெய்வங்களுக்கு நாம் செய்கிற சிறந்த சேவையாக இருக்க முடியும். என்ன மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் வேறொரு கதையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.